பாருங்க, இதைத்தான் நாங்கள் நீதிமொழியிலும் பார்த்தோம். எபிரேயர் 12:5 பார்க்கிறோம். அன்றிவன் மகனே, கர்த்தருடைய சிட்சை என்ன செய்யாத, அற்பமா எண்ணாத, கடிந்து கொள்ளும் பொழுது என்ன செய்யாத, சோர்ந்து போகாது. இன்றைக்கு சிட்சை என்பது முதலாவது அம்மா அப்பா நம்ம சரி செய்யும் பொழுது சோர்ந்து போகாதீங்க. அம்மா அப்பா பேசினா அதை நன்மையா ஏற்றுக்கொள்ள பழகுங்க. ஓமா இல்லையா? அம்மா அப்பா பேசினா அதை நல்லதா ஏற்றுக்கொள்ளுங்க. அம்மா கற்றுக்கொள்ளுங்க. ஒரு நல்ல நிலைமைக்கு வாங்க. புதிய மொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கிறேன் 5ஆம் வசனத்தை கவனிங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர் உங்கள் ஆறுதலுக்காகவே பேசுகிறார். நீங்கள் அந்த வார்த்தைகளை மறந்து விட்டீர்கள். அதாவது ஆண்டவர் எங்களை திருத்துகிற பொழுது ஒவ்வொரு மனிதர்களும் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், நல்ல பிள்ளைகளாய் வாழணும். பெற்றோர் புத்திமதி சொல்லும் பொழுது கேட்கணும். படித்த பாடசாலையில நல்ல காரியங்களை சொல்லுகிற பொழுது நாம கேட்கணும். இந்த குடும்பத்துல கணவன்களை சொல்ற பொழுது மனைவி கேட்கணும். மனைவி நல்ல விஷயங்களை சொல்ற பொழுது கணவன் கேட்கணும். பிள்ளைகள் நல்ல விஷயத்தை சொல்லும் பொழுது பெற்றோர் என்ன செய்யணும்? கேட்கணும். பெற்றோர் நல்ல விஷயங்களை சொல்ற பொழுது பிள்ளைகள் கேட்கணும். ஆகையினாலே இன்றைய கால ஜெனரேஷனை பார்த்தா புத்தி சொல்றது பிடிக்கல. ஆமா இல்லையா? யாரும் புத்தி சொன்னா பிடிக்குது இல்லை. நேற்று முன்தினம் யாழ்ப்பாணம் டவுன்ல ஒரு கடைக்கு போனேன். சின்ன வட்டங்கள் புகை விட்டாங்க பாருங்க. எனக்கு முகத்துக்கு வந்து திரும்பி பார்த்து என்னடா இதுன்னு கேட்டேன். அவன் சும்மா ரவுடித்தனதுல புகை விட்டாதம்மா ஒரு சொல்லுவோம் இல்லை. மேல உடைகளை பார்த்துட்டு, ஆண்டவரே இதுகளை எல்லாம் வச்சிருக்கிறாங்களே ஆண்டவரே, கவலைப்பட்டு போனேன். இந்த புத்தி சொல்ல ஐடியா ஏற்றுக்கொள்ளலாம். வாகனத்தை வேகமா ஓடாதீங்கப்பான்னு சொன்னா ஒரு பயிலும் கேட்கறான். எல்லாம் கொண்டே பஸ்ல விட்டு, வீட்டுக்கு விட்டு, கடையில விட்டு, எத்தனையோ ஆபத்து, விபத்து, மரணங்களை பாருங்க. தேசத்துல கூட நல்லது சொன்னா கேட்கறதுக்கு ஆகல. அதனால புதிய புதிய சட்டங்கள் வருகிறது. சட்டம் சரியா இருந்தா தான் நாடு நல்லா இருக்கும். அதுபோல வீட்டை சட்டங்கள், வீடுண்டா ஒரு குடும்பம்னா ஒரு சில ஒழுங்குமுறை இருக்கு, அதை எல்லாரும் மதிக்கணும். வீடுண்டா அப்படி இருக்கணும். அம்மா அப்பாவுக்கு வேலை செய்யணும். பிள்ளைகள் குடும்பத்தில் எல்லாரும் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்கணும், ஒருவரோட அன்பா இருக்கணும். வாலிய வயசுல நல்லா படிக்கணும், நல்ல பிரஜையா வரணும். ஆமா இல்லையா? இப்ப ஆம்பளை பையன் யாரு, பொம்பளை பிள்ளை எதுன்னு தெரியாது. எல்லாம் முடி வளர்த்து, எல்லாம் இது போடுறது, அது போட்டு, அது போடுறது, இது போட்டு பார்க்கவே அசிங்கமா கிடக்கு. இது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு முன்னுக்கு போய் பார்த்தா தான் வழங்கும். அன்றைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வந்து மீசையெல்லாம் தாடியெல்லாம் வளர்ந்து, என்னடா இது ஆம்பளையா பொம்பளையா? பார்த்தா அது பொம்பளை பிள்ளை. அதெல்லாம் என்னமோ தெரியல. எல்லாம் காலம் மாறி போச்சு. யாருக்கு மீசை வளர்றதும் இல்லை, யாருக்கு குடும்பி வளர்றதும் இல்லை. இப்ப பொடிகள் எல்லாம் அலஸ்பான் போட்டு தரதல மாதிரி தெரியுது ஒரு கூட்டம். சிலது குடும்பி வளர்த்தன்னு தெரியுது. பார்க்கும்போது அசிங்கமா இருக்கு. கடவுள் பாருங்க, பெண்களுக்கு தான் அப்படின்னு கொடுத்தார். முடியெல்லாம் வளர்த்து அப்படியே பெண்களுக்கு ஒரு அழகு. ஆண்களா நீங்க, நான் என்ன பொறுத்த மட்டும் நான் மனசார சொல்றேன், முடி வளர்த்து குடும்பி பண்ணின ஆம்பளையில பார்த்தா ஒரு அருவருப்பா தான் இருக்கு. ஆம்பளைன்னு சொன்னா ஆண்டவர் நீட்டா, ஜப்பான்ல ஒரு மிஷின் பிடிச்சிருக்கா, இந்த தலையோட போய் தலையை கொடுத்தாலும் அது வெட்டி சீராக்கலாம். என்ன ஏயோ என்னமோ தெரியல, அதுல நீட்டா இருக்கணும். ஆடைகள் பாருங்க, நாய் கழிச்சு உடுப்பு, என்ன நாய் கடிச்சு பிச்சை மாதிரி எல்லாம் டவுசர் போட்டு வர்றாங்க. எவ்வளவு அசிங்கம் பாருங்க. முந்தைய எங்கட காலத்துல ஒரு சின்ன ஓட்டை இருந்தாலே நாங்க அதை டாம் பண்ணி அந்த நூல் தேடி தச்சு அதை மறைச்சு உடுப்பு போட்ட காலம். இப்ப பார்த்தா எல்லாம் வெட்டி விட்டுட்டே தெரியுது. அதுக்கும் வெட்டின கிழிச்ச டவுசர் எல்லாம் விலை கேட்டா 16,000 ரூபாய் 12,000 ரூபாய் வேஸ்ட். உலகமே மாறி போச்சு. நல்ல காரியம் சொன்ன ஒரு பயலும் கேட்கறான். இல்ல கல்யாணம் கட்டி நீ சரி இல்லையா, நான் அடுத்தது. அது புல ஒருவனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருவன், அதை யாரும் மீறவே கூடாது. இதான் கடவுளுடைய சிற்றை. கடவுளுடைய சீர்திருத்துவதற்காக, கடவுள் நம்மை திருத்துவதற்காக கொடுத்த அவருடைய சிற்றைகளை நாம் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் அற்பமா எண்ணக்கூடாது. கடவுள் கொடுத்த சிற்றை அற்பமா எண்ணாத பிள்ளைகள் தான் அம்மா அப்பா சொல்றதை அற்பமா எண்ணாம நல்ல பிள்ளைகளாய் வாழ முடியும். ஆமென். ஒருவனுடைய வழி ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா அவருடைய பிள்ளைகள் அவர்களுக்கு குடும்பத்துக்கு ஆசீர்வாதமானவர்களாக இருப்பார்கள். ஆமென். ஆகையினால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலாவது கர்த்தருடைய சிற்றைகள், கர்த்தர் நம்ம திருத்துற காரியம், கர்த்தர் நம்ம மனம் திரும்ப சொல்ற காரியங்களை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? அற்பமாய் எண்ணிவிட கூடாது. மறுபடியும் எல்லாரும் வாசிங்கள், தமிழ், ஆங்கிலத்தில், சிங்களத்துல. அன்றியோ சத்தமாய், என் மகனே
கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் போது ஆண்டவருடைய வசனம் எங்கெல்லாம் நம்ம திருத்துதோ அங்கெல்லாம் சந்தோஷமாய் மனம் திரும்புங்கள். கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை பாரமா நினைச்சிடாதீங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியதுக்கு நேரம் தாமதிக்காதீங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய நேரம் உடனடியாய் கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது, ஒரு நாளும் கர்த்தருடைய சிட்சைகளை நாங்க என்ன செய்யக்கூடாது? அற்பமாய் எண்ணக்கூடாது. இரண்டாவதாக 6ஆம் வசனத்தை வாசிப்போம். எல்லாரும், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். முடிஞ்சதா? என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். புதுமொழிப்பிள்ளை நான் வாசிக்கிறேன். தம் தேசத்துக்குரிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் தண்டிக்கிறார். தம் மக்களாக ஏற்றுக்கொள்ளுகிற எல்லோரையும் தண்டித்து திருத்துகிறார். ஏன்? நாங்களே இப்ப ஆறு பிள்ளைகள், அப்பா பிதாவென்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவியார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதனால நாங்க இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளா இருப்பதனால ஆண்டவர் என்ன செய்வார்? எங்களை சிட்சிப்பார். எப்படி சிட்சிப்பது? இயேசு உடனடியா பூமிக்கு வந்து ஒரு தடி எடுத்து இப்ப மதுவையும் ஜோனியும், மது இங்க வா, ஜோன் இங்க வா, என்ன செய்யுங்க? ஏசிப்பா அப்படி வருவாரா? நோ. அவர் வந்துட்டு போயிட்டார். எப்ப வந்தார்? முதல் மனிதனாய் வந்தார். பெத்லகேம்ல குழந்தையா பிறந்து மனிதனாய் வந்து 3 வருஷம் வாழ்ந்து அவர் சிலுவையில எங்களுக்கா உங்களுக்கா மரித்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு 3ஆம் நாள் உயிரோடு வந்து இப்ப உயிரா